திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. நாற்றம் அப்படின்னா மனம், நேரியாய் அப்படின்னா நுட்பமான, மலரிலுள்ள மனம் போல கண்ணுக்கு புலப்படாத நுட்பமானவரே. சேயாய் அப்படின்னா தொலைவு, நனியானே அப்படின்னா அருகில் இருப்பவனே. அதாவது மனமான மலர் போன்றவனே, உன்னை பணிபவர்களுக்கு அருகிலேயும் பணியாதவர்களுக்கு தொலைவிலும் இருக்கிறாய் அப்படின்னு பொருள். இப்போ ஒரு ரோஜா பூவை தூரத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ரோஜா பூ நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த ரோஜா பூவோட மனம் நமக்கு தெரியாது. ரோஜா பூ பக்கத்துல வரும்போது தான் அதோட மனத்தை நம்மால நுகர முடியும். தூரத்துல நின்றுட்டு மனம் வரல அப்படின்னு சொல்றதுனால அதுக்கு மனம் இல்லை அப்படின்னு ஆயிடுமா? ஆகாது. அது மாதிரிதான் சிவனும். நம்ம கிட்ட போனாதான் அவரோட கருணைய நம்ம உணர முடியும். தூரம் இருந்தோன்னா அவரை உணர முடியாது. தன்னை உணர்ந்தவருக்கு சிவன் அருகில் உள்ளார், அறியாதவர்களுக்கு தூரத்தில் இருக்காரு. இதைத்தான் மாணிக்க வாசகர் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அடுத்து, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றங்களால பாதிக்கப்படுகின்ற எல்லாத்தையும் மனதையும் கடந்து மறைபொருளாக நிலைத்திருக்கும் இறைவனே அப்படின்னு பொருள். அதாவது நம்ம செய்யற எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. அதோட விளைவுகள் நமக்கு இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம். அப்படி நம்ம செய்யற எல்லா செயல்களின் விளைவுகள் நமக்கு உடனேயோ இல்லாட்டி வேற காலத்திலேயோ இல்லாட்டி வேற ஒரு பிறவிலேயோ கூட நமக்கு வரும். இதைத்தான் கர்ம விதி அப்படின்னு சொல்றோம். அப்படி நம்ம அனுபவிக்க வேண்டிய அந்த வினை பயன் பாக்கி இருக்கிற வரை அதை அனுபவிக்கிறதுக்காக நம்ம இந்த உலகத்துல பிறந்துக்கிட்டே இருப்போம். இப்படி பிறந்து பிறந்து உளர்றத சம்சாரம் அப்படின்னு சொல்றோம். இந்த சம்சாரத்துக்கு காரணமா இருக்கிறது வினை பயன். இந்த வினை பயனை வாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. மலரோட வாசனை எப்படி நுண்ணியதா அந்த மலரை பற்றி இருக்குதோ அதே போல வினை பயன் என்னும் வாசனா மனதை பற்றி இருக்கு. மாணிக்க வாசகர் இதுக்கு ஒரு வழி சொல்றாரு. எப்படி இந்த வாசனாவை போக்குறது, அதாவது இந்த வினை பயனை போக்குறது. இறை சேவை ஒன்றையே இடைவிடாம சிந்திச்சு வர்றதுனால மனதின் வாசனா மிகவும் இனிமையாக இருக்குதுன்னு சொல்றாரு. அதனால வினை பயன் என்பது சம்சாரம் என்னும் பிறப்பு பிறப்பு சுழற்சியில நம்மை தள்ளாம முக்தி என்னும் விடுதலைக்கு வழிகாட்டுறதா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் நம்மளோட சிந்தனைக்கும் சேவைக்கும் உடையவனான இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்தும் உலகங்களில் எல்லாம் ஊடுருவிக் கொண்டும் மறைபொருளாகவும் இருக்காரு. இதைத்தான் மாணிக்க வாசகர் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. கறந்த உடனே அந்த பாலை அப்படியே எடுத்து கரும்பு சாறும் நெய்யும் கலந்தா எப்படி இனிக்குமோ அப்படி இருக்குமாம் இறைவன் கிட்ட நம்ம அடையிற பேரின்பம். சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று. சிறந்த அடியவர்களுடைய மனசுக்குள்ள இறைவன் தேன் ஊற்றெடுத்தது போல இனிமை சுரக்க நிலைத்திருக்கிறாராம். இதுல சிறந்த அடியார் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காருல, இறை உணர்வு பெற்றவங்க எல்லாருமே அடியார்கள் தான். அதாவது உலகியல் வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டே அதே நேரத்துல இறை உணர்வோடு வாழ்கின்ற அடியவர்கள் ஒரு வகையினர். இன்னொரு வகையினர் என்னை நான் என்பது அறியேன், பகலிரவாவதும் அறியேன். அதாவது தன்னையே மறந்து 60 நாளிலும் இறை உணர்விலே இருக்காங்கல்ல,
அவங்க தான் சிறந்த அடியார்கள்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. இப்படி சிறந்த அடியார்களின் சிந்தனையில் தேன் ஊற்றெடுத்தது போல இறைவன் நிலைத்து நிற்கிறார் அப்படிங்கிறது தான் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள். நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.